ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் D7. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ செல்வ விநாயகர் விநாயகர் செலவு தான் வந்திருக்கோம். விநாயகர் செலவில் என்னென்ன மாடல்னு பார்க்கலாம். இந்த லொகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட் தான் இந்த குடோன் இருக்கு. உங்களுக்கு விநாயகர் செலவு தான் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி கேளுங்க. வாங்க வீட்டில் போக ஸ்கிப் பண்ண பாருங்க. சரி வாங்க, விநாயகர் செலவு என்னென்ன மாடலுக்கு நம்ம உள்ள போய் பார்க்கலாம். நீ பாருங்க எவ்வளோ மாடல்ஸ் இருக்கு, ஒவ்வொரு மாடல் நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல தொடக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கார் விநாயகர். வந்து அவரோட நண்பன் மேலே அமர்ந்துட்டு பாருங்கள் அவரோட கண்ணிலேருந்து ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. கலரிங் ஒர்க்லாம் செம்மையாக இருக்குது, செம்ம பஞ்சாக இருக்குது பாருங்கள். அவரோட நண்பனும் அழகாக இருக்கார். இங்கே பாருங்கள், அடுத்த விநாயகர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காருங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்கார் இந்த விநாயகரும். பாருங்கள் செம்மையாக பண்ணியிருக்காங்க. கண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக கலைஞர் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் பாருங்கள் மயில் மேலே அமர்ந்திருக்காரு பாருங்கள். தலை கிரீடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மயிலோட அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்கள் கண்ணுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியலாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்களேன். செம்மையாக கொடுத்துருக்காங்க, கலரிங் ஒர்க்லாம் செம்மையாக இருக்குது இந்த விநாயகருக்கு. அடுத்து பாருங்கள் சின்ன விநாயகர் மயிலோட தோக்கையெல்லாம் பேக் ட்ராப்பில் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த குட்டி விநாயகரே வந்து பாருங்கள். இங்கேயும் பாருங்கள் இந்த விநாயகரும் ரொம்ப அற்புதமாக இருக்காங்க, இந்த விநாயகர் குட்டி விநாயகர்லாம். அடுத்து இந்த விநாயகர் பாருங்கள் சிங்கத்து மேலே அமர்ந்திருக்காருங்க. செம்மையாக இருக்குது. வேஷ்டிக்கும் சரி ரொம்ப அழகாக கலர் கொடுத்துருக்காங்க, கத்திரிப்பு கலரில். ஃபேஸ் பாருங்கள், கிரீடம் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. கலரிங் ஒர்க்லாம் நல்லா ஹைலைட்டாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், கலரிங் ஒர்க்லாம். அடுத்து இந்த விநாயகர் பாருங்கள். இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா மாடு மேலே அமர்ந்திருக்காங்க. ஒரு பக்கம் சிங்கம். இந்த விநாயகர் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாவ், நல்லா சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா மாடு மேலே தான் அமர்ந்திருக்காரு. ஒரு பக்கம் சிங்கம் பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அழகாக இருக்குது. கலைஞருக்குலாம் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள் தும்பிக்கையிலேருந்து பாருங்கள் மயிலோட அந்த தோகை செம்மையாக இருக்குது. அடுத்து இந்த விநாயகர் பாருங்கள், நம்ம வெளியே பார்த்துலையும் அதே மாதிரி அவரோட நண்பன் மேலே அமர்ந்திருக்காங்க. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கலைஞர் ஒர்க்கில் நல்லாயிருக்கு. நல்லா ஃபேஸு கண் எல்லாமே அழகாக கலைஞர் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அடுத்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சிங்கம், இன்னொரு பக்கம் யானை. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பக்கம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா கிரீடம்லாம் வேறு டைப் இருக்கும். இங்கே வர சிங்கத்துக்கெலாம் நல்லா அழகாக கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படியே யானைக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது. இந்த விநாயகர் பாருங்கள். இந்த விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா மாடு மேலே தான் அமர்ந்திருக்காரு. இங்கே பாருங்க, இந்த விநாயகர் ரொம்ப அற்புதமாக இருக்கார். இந்த விநாயகரும் மாடு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரே மாடல் தான், ஃபஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே மாடல் விநாயகர் தான். இங்கே பார்த்த மாதிரி தான், கலர் மட்டும் வேறு ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் சிங்கம் ஒரு பக்கம், யானை ஒரு பக்கம் அமர்ந்திருக்க மாதிரி. அங்கே பார்த்தா அதே மாடல் தான், கலர் மட்டும் பாருங்கள் வேரி ஆகும். இந்த விநாயகருக்கும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. கலரிங் ஒர்க்லாம் வந்து நல்லா பஞ்சாக இருக்குது. வாவ், இந்த விநாயகர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. மயில் மேலே அமர்ந்திருக்கார் அப்படியே கால் வச்சுக்கிட்டு. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகரும் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. கலரிங் ஒர்க்லாம் வந்து இங்கே பாருங்கள். இந்த விநாயகர் சிங்கம் மேலே அதே மாடல் தான், சேம் மாடல் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே மாடல் தான், கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும். இந்த விநாயகர் அதே மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ், கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும். ரொம்ப அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோல் விநாயகர் பாருங்கள், ரொம்பவே அற்புதமாக இருக்கார். மயில் மேலே அமர்ந்திருக்காருங்க. மயில் தொகையில் செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். ஃபேஸ்லாம் பாருங்கள், நல்லா அழகாக கலரிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. இந்த விநாயகர் பாருங்கள், ஸோ மாடு மேலே அமர்ந்திருக்காரு. ரொம்பவே அற்புதமாக இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் பாருங்கள். இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா மாடு மேலே தான் அமர்ந்திருக்காரு. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகரும். ஃபேஸோட அந்த பட்டை, ஸோ தலையில் அந்த கிரீடம் வந்து பார்த்திங்கன்னா மயில் தோகையில் வச்சுருக்காங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்குது. கலரிங் ஒர்க்லாம் நல்லா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
வேஷ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாங்காய் கலர், ஸோ அந்த கலரில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. இந்த விநாயகர் பாருங்கள், கையில் வந்து வீணை வச்சுருக்காரு, தாமரை பூ மேலே அமர்ந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது இந்த விநாயகர், இவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்களேன். நல்லா அழகாக கலரிங் ஒர்க் கொடுத்துருக்குங்க. இந்த விநாயகர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் புலி மேலே அமர்ந்திருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தம்பியை வச்சுருக்காரு மடி மேலே பாருங்கள். அவரோட வாகனத்தோட செம்மையாக இருக்கார் பாருங்கள், அவரோட தம்பி வச்சுக்கிட்டு. சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகரை வந்து. இந்த விநாயகர் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது, மயில் மேலே அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் வந்து சின்ன விநாயகர், ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவரோட ஹேர் ஸ்டைல் செம்மையாக கொடுத்துருக்காங்க, ஹேர் ஸ்டைல் வந்து எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த விநாயகர் பாருங்கள், ஸோ அமர்ந்திருக்காரு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா யானை மலை சாஞ்சிட்ருக்க மாதிரி, ஒரு கால் வந்து பார்த்திங்கன்னா தாமரை பூவில் வச்சுருக்காரு, ரொம்ப அற்புதமாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சைடாக சாஞ்சிருக்க மாதிரி 4 கையோடு இருக்கார், ரொம்ப அற்புதமாக இருக்கார் இந்த விநாயகர் வந்து. இந்த விநாயகர் பாருங்கள். அடுத்து வந்து இங்கே பாருங்கள், சிங்கம் மோகம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, கலைங்க இருக்கலாம், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். சிங்கத்தோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா கால் வச்சுட்ருக்காரு, ரொம்ப அருமையாக இருக்குது. அவரோட நண்பன் மேலே அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து. இங்கே பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது, கலரிங் ஒர்க்லாம் நல்லா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா மயில் மேலே அமர்ந்திருக்காரு, வேஸ்ட்டுக்கு வந்து எல்லோ வெள்ளையில் கொடுத்துருக்காங்க, வேஸ்கட் கிரீடம் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் சேம் மாடல் விநாயகர் தான், கலரிங் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேறு மயில் மேலே தான் அமர்ந்திருக்காரு இந்த விநாயகர். இந்த விநாயகர் நம்ம பார்த்தோம் இல்லையா, சைடாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ யானை மேலே சாஞ்சிருக்கான்னு அதே விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலரிங் ஒர்க் மட்டும் வேறு, ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர். தாமரை பூ மேலே காலை வச்சுருக்காரு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது இந்த விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சின்ன விநாயகர் கால் மேலே கால் போட்டு ரொம்ப அற்புதமாக உட்காந்துருக்காரு சிம்மாசனத்தில். இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் மயில், ஒரு பக்கம் வாத்து, ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க இந்த விநாயகர். இங்கே பாருங்கள், சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு, சைடில் வந்து பார்த்திங்கன்னா மயில் ஒரு பக்கம், வாத்து ஒரு பக்கம், ஒரு தொகை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அடுத்து வந்து விநாயகர் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காருங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க பாருங்கள், வேறு லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் கையில் வந்து பார்த்திங்கன்னா வால் வச்சுருக்காரு, ரொம்ப அற்புதமாக இருக்குது. சிம்மாசனமே அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலரிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு, கண்ணுக்கெலாம் வந்து நல்லா கலரிங் ஒர்க் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாத்து மேலே அமர்ந்திருக்காருங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்குது, வேறு லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கையில் வந்து பார்த்திங்கன்னா லட்டு வச்சுருக்காரு, நீங்கள் பாருங்கள், கிரீடம் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோ கலரில் வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டி கொடுத்துருக்காங்க, வாத்து பாருங்கள், ரொம்ப அழகாக கலரிங் ஒர்க்லாம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், ஸோ மாடு மேலே அமர்ந்திருக்காரு, அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகரம் வந்து கலரிங் ஒர்க்லாம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க, ஸோ கண்ணுக்கு, ஹேருக்கு எல்லாமே வந்து நல்லா வேறு லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, அதேமாரி தான் அவரோட நண்பன் மேலே அமர்ந்திருக்காரு, வாகனம் ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகரும் பார்த்துட்டோம். கலரிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும், ஸோ வேறு கலரில் கொடுத்துருக்காங்க. சிங்கம் ஒரு பக்கம் யானை, ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, அதேமாரி தான் ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த விநாயகரும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், சேம் கிரீடம்லாம் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் யானை, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தாமரை பூ மேலே காலை வச்சுருக்காரு இல்லையா, ஸோ கலரிங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகருக்குலாம் வந்து சேம் மாடல் தான். இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா மயில் மேலே அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ், மயில் தொகை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த விநாயகரும் நம்ம பார்த்தாச்சு, கலரிங் ஒர்க்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ், சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காரு, ரொம்பவே அற்புதமாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு பாருங்களேன், அதே மாடல் விநாயகர் தான், சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காரு. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் பாருங்கள், ரொம்பவே அற்புதமாக இருக்கார் விநாயகர், நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபேஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கலரிங் ஒர்க்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் பாருங்கள், மான் மேலே அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் தாமரை பூ மேலே காலை வச்சுருக்காரு, ரொம்பவே அற்புதமாக இருக்குது. மான் சைடில் வந்து இருக்குது பாருங்கள், அப்படியே அணைச்சி பிடிச்சிருக்காரு மானை வந்து, ரொம்பவே அழகாக இருக்குது மான் பாருங்கள். விநாயகரும் ரொம்ப அற்புதமாக இருக்கார் இந்த விநாயகரும்.
இங்கே பாருங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கார் இந்த விநாயகரும். சேம் மாடல் தான், கலர் மட்டும் வேரி ஆகும். ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள், யானை மேலே அமர்ந்திருக்காரு. யானை பார்த்தீங்கன்னா ஸோ கீழே அமர்ந்திருக்கு, அதுக்கு மேலே இவர் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காருங்க. பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த விநாயகர். ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் கண்ணுக்கெலாம் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். இந்த விநாயகர் பாருங்கள் சிங்கத்து மேலே அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட்டாக இருக்குது பாருங்களேன். ஸோ அடிக்கடிக்கு நம்ம கண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது காரணமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. கண்ணுக்கு வந்து கலரிங் ஒர்க்லாம் வந்து செம்ம பஞ்சாக இருக்குது. இங்கே பாருங்கள் தாமரைப்பூ மேலே அமர்ந்திருக்காரு. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா காளமாடு இருக்குது. ஸோ மாடு மேலே அணைச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். பாருங்கள் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா மாடு மேலே அமர்ந்திருக்காரு. பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த விநாயகரும். இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது இந்த விநாயகர். பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா தாமரைப்பூவில் அமர்ந்திருக்காரு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா மாடு இருக்குது. பாருங்கள் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிரீடம் கண் எல்லாமே அவ்வளோ அழகாக நல்லா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கலரிங் ஒர்க்கில் வந்து வேறு லெவல் இருக்குது பாருங்கள். இந்த விநாயகர் பாருங்கள், ஒரு பக்கம் தபேலா இருக்குது, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யானை. ஸோ அவரோட தலை மேலே சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கார். அவரோட நண்பனும் கூட இருக்கார் பக்கத்தில். பாருங்கள் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா சேம் மாடல் தான். இப்போ பார்த்தோம் இல்லையா முன்னாடி தாமரைப்பூ மேலே மாடு இருக்க மாதிரி. கலரிங் ஒர்க் மட்டும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். செம்மையாக இருக்கானா இந்த விநாயகர் வந்து ஓவராலாக. இது வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான். பாருங்கள் ஒரு பக்கம் யானை, இப்போ பார்த்தோம் இல்லையா சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனம், மாடு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. வேஸ்டிக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் யானை, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்த்துல அதே மாடல் தான். ஸோ ஒரு பக்கம் மாடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சேம் மாடல் விநாயகர் தான். ரொம்ப அழகாக இருக்குது. கலரிங் ஒர்க்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. பாருங்களேன் பாருங்கள் செம்மையாக இருக்குது. அடுத்த விநாயகர் பாருங்கள் மாடு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய விநாயகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க் முடிச்சுட்டு ஸோ எல்லாம் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க கவர் போட்டு. எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ பாருங்கள் ஓரளவு காட்டுறேன். இங்கே பாருங்கள் இந்த விநாயகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க் முடிச்சுட்டு எல்லாம் கவர் பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. புக்கிங்கும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து பார்த்துட்டு வந்து புக் பண்ணிக்கலாம் நீங்கள். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி வச்சுருக்காங்க. பஞ்சமுகம் விநாயகர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூமில் பாருங்கள் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன விநாயகர் தான். பாருங்கள் செம்மையாக இருக்காங்க இந்த விநாயகர். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன விநாயகர் எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருக்காங்க. பாருங்கள் கழுகு மேலே அமர்ந்திருக்கு ஒரு விநாயகர். மயில் மேலே மயில், ஓவராலாக சிங்கம் மேலே. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர்லாம். ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன விநாயகர் இருந்து பெரிய விநாயகர் இருக்குது. டிஃப்ரெண்ட் மாடல், டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ். ஸோ வேறு லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கலர் ஒர்க்லாம் அவ்வளோ அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் இருக்குது. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் தினேஷ்.